அனைவருக்கும் வணக்கம். இந்த காலையில நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மைக்ரோ எக்கனாமிக் டாபிக் 9. நம்ம நேத்து மைக்ரோ எக்கனாமிக் டாபிக் 8 பார்த்தோம். அதுக்கு சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கண்டிப்பா மைக்ரோ எக்கனாமிக் 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம மைக்ரோ எக்கனாமிக் டாபிக் 9 மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே. மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் த மார்க்கெட் வேர் பி லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர் அண்ட் பையர். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர் செல்லர் அண்ட் பையர். அதுக்குமா செல்லர் சேல் தி டிஃபரன்ஷியேட் ப்ராடக்ட். இது நம்ம எந்த மார்க்கெட் முன்னாடி பார்த்த ரெண்டு மார்க்கெட்லயும் பார்க்க மாட்டோம். ஆனா இந்த மார்க்கெட்ல செல்லர் வில் செல் தி டிஃபரன்ஷியேட் ப்ராடக்ட். அதே மாதிரி மோனோபோலிஸ்டிக் கேன் சென்ட்ரல் சிச்சுவேஷன் தி பர்ஃபெக்ட் அண்ட் மோனோபோலி மார்க்கெட். இட் இஸ் ஆன் தி ரியல் லைஃப் சிச்சுவேஷன். மோனோபோலிஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் சிச்சுவேஷன். இதை நம்ம இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்டடி ஆஃப்டர் தி 1933 அப்புறமா இது நம்ம கொண்டு வந்தாங்க. இது முக்கியமா யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜான் ராபின்சன். த எக்கனாமிக் இஸ் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். அதே மாதிரி சாம்பர்லிங் த தியரி ஆஃப் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். இந்த ரெண்டு புக்ல பார்த்தீங்கன்னா இதை பத்தி ரெண்டு எக்கனாமிஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானது. ஜான் ராபின்சன் புக் பார்த்தீங்கன்னா த எக்கனாமிக் ஆஸ் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். சாம்பர்லிங் புக் பார்த்தீங்கன்னா த தியரி ஆஃப் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். மோனோபோலிஸ்டிக் பத்தி அவங்க டீடைல் எக்ஸ்பிளனேஷன் அதை கொடுத்துருப்பாங்க. ஓகே. இந்த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். சில ஃபியூச்சர்ஸ் நம்ம இப்போ மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் பத்தி நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபார்ம். இதுல பார்த்தீங்கன்னா முக்கியமா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபார்ம். இது ஒரு ஃபீச்சரும் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. தேர் ஆர் தி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஃபார்ம்ஸ். த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஹேவ் தி ஸ்மால் ஷேர் ஆஃப் மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் தி ப்ராடக்ட். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சோம். லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர், லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர். இந்த மார்க்கெட்ல ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்படின்னு. அடுத்து ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேட். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேட் இருக்கும். ஈச் ஃபார்ம் ஆர் தி ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேட் ப்ராடக்ட். இது ஞாபகம் இல்ல. ப்ராடக்ட் ஆர் டிஃபரன்ஸ் இன் தி டர்ம் ஆஃப் சைஸ், குவாலிட்டி, பேக்கிங், ஷேப். இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் ஆகும். த ப்ராடக்ட் ஆர் க்ளோஸ் சப்ஸ்டியூட். ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா க்ளோஸ் சப்ஸ்டியூட்ல இருக்கும். தேர் இஸ் நோ மச் டிஃபரன்ஸ் இன் தி பிரைஸ் ஆஃப் ப்ராடக்ட். திஸ் கான்செப்ட் இஸ் given by சாம்பர்லிங். த ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேட் கான்செப்ட் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா சாம்பர்லிங். ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேட் ப்ராடக்ட் சொன்னது யாருன்னா சாம்பர்லிங். ஓகே. அடுத்து பார்ஷியல் கண்ட்ரோல் ஓவர் தி பிரைஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்ஷியல் கண்ட்ரோல் ஓவர் தி பிரைஸ். இதுலயும் பாத்தீங்கன்னா டிமாண்ட் கர்வ் பாத்தீங்கன்னா டவுன்வர்ட் தான். பார்ஷியல் கண்ட்ரோல் ஓவர் தி பிரைஸ் ஆகனால the demand curve will be slope downward, but demand curve is a more elastic. நம்ம மோனோபோலில என்ன படிச்சிருப்போம், லெஸ் எலாஸ்டிக் படிச்சிருப்போம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா டிமாண்ட் கர்வ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப்ல இருக்கு, மோர் எலாஸ்டிக் ஷேப்ல இருக்கு. இதை ஞாபகம் வச்சுங்க. இது நமக்கு முக்கியமா கம்ப்ளீட் ஓவர் தி பிரைஸ் லைக் தி மோனோபோலி நாட் பாசிபிள் பிகாஸ் அவைலபிலிட்டி ஆஃப் க்ளோஸ் சப்ஸ்டியூட். இதுல பாத்தீங்கன்னா நம்ம பிரைஸ் அதிகமா சார்ஜஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்டியூட் அதிகமா இருக்கனால இந்த பிரைஸ் அதிகமா சார்ஜஸ் பண்ண முடியாது. இந்த பார்ஷியல் கண்ட்ரோல், இந்த பிரைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ஷியல் கண்ட்ரோல், மோனோபோலிஸ்டிக் என்பது பார்ஷியல் கண்ட்ரோல் இன் தி பிரைஸ். Okay. Non-price competition. இதுல பாத்தீங்கன்னா non-price competition. It means the seller not compete with the increasing or decreasing the price. They compete with the each other by providing the offer. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா நமக்கு ஆஃபரை ப்ரொவைட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரோமோட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணுவாங்க. தவிர இதுல பிரைஸ்ல எந்த மாற்றம், இதுவும் 10 ரூபா அதுவும் 10 ரூபா தான். பட் பிரைஸ்ல எந்த மாற்றமும் இருக்காது. பிரைஸ் கம்மியாகுது, பிரைஸ் அதிகமாகுது கிடையாது. இந்த ஆஃபர்ஸ் கொடுத்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. செல்லிங் காஸ்ட். இட் மீன்ஸ் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் தி சேல் அண்ட் தி ப்ரொமோஷன் ஆஃப் ப்ராடக்ட். செல்லிங் காஸ்ட் இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு மார்க்கெட்லயும் செல்லிங் காஸ்ட் கிடையாது. ஆனா மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன்ல செல்லிங் காஸ்ட் இருக்கு. செல்லிங் காஸ்ட் இஸ் நதிங் பட் இட் இஸ் an advertisement cost. Selling cost is related with the variable cost. ஞாபகம் selling cost given by the சாம்பர்லிங். இதுவும் யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சாம்பர்லிங். இட் இஸ் an U shape. செல்லிங் காஸ்ட் ஓட ஷேப் பாத்தீங்கன்னா it will be a U shape. Okay. அடுத்து the freedom to entry and exit of the firm. Freedom of entry and exit. When the existing firm get the supernormal profit, new firm will be entry. இது பேசிக் எல்லாருக்கும் தெரியும். எக்ஸிஸ்டிங் ஃபார்ம் ஏற்கனவே இருக்கிற ஃபார்ம் பாத்தீங்கன்னா அதிகமான ப்ராஃபிட் சம்பாரிச்சானா இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அந்த ஃபார்முக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு பார்ப்பாங்க. இட் இஸ் எக்ஸிஸ்டிங் ஃபார்ம் ஃபேசஸ் லாஸ், தேர் மே லீவ் தி மார்க்கெட். லாஸ் ஆகும்போது அவங்க மார்க்கெட்டை லீவ் பண்ணுவாங்க. அதுக்கு limited the mobility of a factor. Differentiate products are produced. The factor prices each firm will be differentiate. Neither the factor produce are nor goods and services perfectly mobile. இதுல பாத்தீங்கன்னா மொபிலிட்டி உற்பத்தி காரணிகள் இதுல மாத்துறது பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடா தான் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இம்பர்ஃபெக்ட் நாலேஜ். இதுல பாத்தீங்கன்னா எந்த வகையான நாலேஜ் இருக்காது. மோனோபோலி காம்படிஷன் இருக்கிற மாதிரி இல்ல பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கிற மாதிரி கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ட் நாலேஜ். எந்த மார்க்கெட்ல என்ன பிரைஸ் சொல்லி நமக்கு தெரியாது. ஏன்னா டிஃபரெண்ட் பிரைஸ் இருக்கனால அதனால நமக்கு இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட் தி பையருக்கு நம்ம என்ன இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட் தி ஆக்சுவல் பிரைஸ். அதுக்கப்புறம் ஈக்குவலிபியம் ஆஃப் தி ஃபார்ம். ஃபார்மோட ஈக்குவல் பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா பிரிக்கிறோம். அதே மாதிரி ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன் நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு கண்டிஷன், இது ஈக்குவலான கண்டிஷன் தான். MC = MR, MC curve at MR from below. இது ரெண்டு கண்டிஷன் நம்ம எல்லா மார்க்கெட்லயும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. ஷார்ட் ரன்ல பாத்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டும் சம்பாதிக்கும். அதே மாதிரி தான் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட், நார்மல் ப்ராஃபிட், மினிமம் லாஸ். இது மூணுமே என்ன ஆகும்னா ஷார்ட் ரன்ல இருக்கும். ஓகே. சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன, இதுல எப்படி வருது சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்னா ER is greater than AC. ER is greater than AC. அப்போ அதுல இருக்கும்போது நமக்கு இங்க சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் கிடைக்குது. இதுதான் ER. இந்த ER curve. ER curve பாத்தீங்கன்னா AC கீழ தான் இருக்கு. ER curve மேல இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு என்ன சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் கிடைக்குது. டயகிராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. டயகிராம் முக்கியமானது. டயகிராம் வச்சு கூட சில வாட்டி நமக்கு क्वेश्चंस மேக் பண்ணுவாங்க. ஓகே. இந்த ER greater than AC இத ஞாபகம் வச்சுங்க. இட்ஸ் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் இந்த மோனோபோலிஸ்டிக். அதே மாதிரி ER is equal to AC. ER ம் AC யும் ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேர் நமக்கு நார்மல் ப்ராஃபிட். அதே மாதிரி மினிமம் லாஸ். ER is less than AC. ER is less than AC இல்லனா AC is minus AC is equal to AVC. AC is equal to AVC. இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன மினிமம் லாஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது.
ஓகே, அடுத்து லாங் ரன் ஈக்குலிபிரியம். ஸோ லாங் ரன்ல அதே மாதிரி தான் ER இஸ் ஈக்குவல் டு LAC. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங் ரன் ஃபார்ம் கேன் ஒன்லி நார்மல் ப்ராஃபிட் பிகாஸ் தெர் இஸ் a free entry and exit of the firm. ஸோ ஏன் நார்மல் ப்ராஃபிட்ல லாங் ரன்ல நார்மல் ப்ராஃபிட் மட்டும் தான் வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிகாஸ் ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ அனுமதி யாரெல்லாம் உள்ள வரலாம் யாரெல்லாம் வெளில போகலாம்னு சொல்லி அனுமதி இருக்கனால தான் இதுல என்ன ஆகுதுன்னா நார்மல் ப்ராஃபிட் கொண்டு இந்த சாம்பலிங் ஹஸ் யூஸ் தி ப்ராடக்ட் குரூப் த இன்ஸ்டன்ட் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி. சாம்பலிங் என்ன சொல்றாரு, ப்ராடக்ட் குரூப் அப்படின்னு சொல்றாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமானது நமக்கு. இந்த ரெட் லைன்ல நான் உங்களுக்கு அந்த ரெட்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்றது எல்லாமே நமக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ். இது ஷார்ட் நோட்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து லாங் ரன் ஈக்குலிபிரியம் ஃபார்ம். ஸோ லாங் ரன் ஈக்குலிபிரியம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வில் நாட் earn சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஃபார்ம் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் ஆன் பண்ணாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன்னா ஈஸியா ஒரு ஃபார்ம் உள்ள என்ட்ரு ஆகலாம். ஸோ அதனால தான் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் லாங் ரன்ல ஒரு ஃபார்ம் earn பண்ணாது. ஸோ ஃபார்ம் வில் நாட் இன்கர் லாஸ். ஸோ லாங் ரன் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகாது. ஸோ லாஸ் ஆயிடுச்சுன்னா ஃபார்ம் என்ன ஆகும்னா க்ளோஸ் ஷட் டவுன் பண்ணிடும் இல்லை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இதுதான் ரெண்டு முக்கியமான உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கெபாசிட்டி. மோனோபோலிஸ்டிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸிஸ்டிங் கெபாசிட்டி இருக்கு. இது எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல நிறைய வாட்டி இந்த எக்ஸிஸ்டிங் கெபாசிட்டி பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. Okay, so in long run, the firm can earn only the normal profit. So there is a possible of an exist capacity. எப்படி கொஸ்டின் கேட்பானா எக்ஸிஸ்ட் கெபாசிட்டி எந்த ஃபார்ம் ஷார்ட் ரன்ல இருக்குமா லாங் ரன்ல இருக்குமா இல்ல ரெண்டுலயும் இருக்காதா இல்ல ரெண்டுலயும் இருக்குமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க எக்ஸிஸ்டிங் கெபாசிட்டி பத்தி கேட்பாங்க. அப்போ எக்ஸிஸ்டிங் கெபாசிட்டி நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி லாங் ரன்ல மட்டும் தான் எக்ஸிஸ்டிங் கெபாசிட்டி வரும். அப்போ எக்ஸிஸ்டிங் கெபாசிட்டி இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸிஸ்ட் கெபாசிட்டினா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எக்ஸிஸ்ட் கெபாசிட்டினா என்னன்னா ஆப்டிமம் அவுட்புட் ஆக்சுவல் அவுட்புட். இப்போ நம்மளால ஒரு 10 ப்ராடக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம 8 ப்ராடக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ அதுதான் எக்ஸிஸ்டிங் கெபாசிட்டி. 8-10 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கெபாசிட்டி இருக்கு. ஆனா நம்ம 8 தான் ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ தட் இஸ் நோன் as exist capacity. So exist capacity arise because the firm not produce at the minimum point of an AC. The firm will not produce at a minimum point of an AC. So exist capacity, optimum output and actual output. The concept of an exist capacity யார் சொன்னது அப்படின்னு சொல்லி ஜான் எம் கேசல். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. எழுதி வச்சுங்க. எக்ஸிஸ்ட் கெபாசிட்டி யார் சொன்னது அப்படின்னு ஜான் எம் கேசல். ஓகே, இந்த காசஸ் ஆஃப் an existing capacity. ஸோ எக்ஸிஸ்டிங் கெபாசிட்டி காசஸ் ஆகிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் டிமாண்ட் கர்வ். ஸோ டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் டிமாண்ட் கர்வ் ஏஆர் டேஞ்சன்ட் டு யூ அண்ட் ஷேப் LAC ஒன்லி அட் தி ஃபாலிங் போர்ஷன். ஸோ ஒன்லி அட் தி ஏஆர் உடைய LAC உடைய ஃபாலிங் போர்ஷன்ல தான் என்ன ஆகும் அந்த எக்ஸிஸ்டிங் கெபாசிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ ஏஆர் இஸ் டேஞ்சன்ட் அட் தி லோவர் LAC. Okay, the firm entry of a firm the large number of a firm in the long run to attain the excess profit at a short run. The new firm entry the industry in the long run. So each firm produce less output than the full and optimum capacity. Each firm என்ன பண்ணுவாங்க less output. 10 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றவங்க அவங்க கிட்ட இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு அவுட்புட் இருக்குன்னா அவங்க 8 ப்ராடக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. Okay, how excess capacity is beneficial? So many modern economists, so நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க இத பத்தி சொல்லிருக்காங்க excess capacity under monopolistic competition is beneficial at some extent. So excess capacity emerges mainly due to the product differentiate. Excess capacity முக்கியமா வரதுக்கு காரணம் என்ன product differentiate. It could lead the product variety which highly beneficial for the consumer. The ability to choose the amount of an variety of cloth, furniture, restaurant meals and various type of an product. So satisfaction or welfare of an consumer. So அதுக்காக தான் இந்த excess capacity நமக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. ஓகே, சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதை பத்தி நம்ம சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வச்சுப்போம். ஏஆர் கர்வ் அண்ட் எம்ஆர் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்த்தோம். ஏஆர் கர்வ் டவுன்வர்டு, எம்ஆர் கர்வ் நமக்கு டவுன்வர்டு, பட் மோர் எலாஸ்டிக். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மோர் எலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அண்டர் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் ஃபார்ம் இஸ் பிரைஸ் டேக்கர் பட் பிரைஸ் சம் கண்ட்ரோல் ஓவர் தி பிரைஸ். அதே மாதிரி இந்த ஃபார்ம் சூஸ் தி பிரைஸ் அண்ட் அவுட்புட் கம்பைன் டு தி மேக்ஸிமம் ஆஃப் இட் ப்ராஃபிட். ஸோ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரைஸ் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே கம்பைன் பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சாம்பலிங் ப்ரொஃபசர் சாம்பலிங் வந்து யூ ஷேப். ஸோ யூ ஷேப் ப்ரொஃபசர் சாம்பலிங் சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸஸ் கெபாசிட்டி த வேஸ்ட் ஆஃப் ரிசோர்சஸ். இது ஞாபகம் எக்ஸஸ் கெபாசிட்டி இஸ் நதிங் பட் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் ரிசோர்சஸ். So monopolistic exploit the concept of being given Mrs. John Robinson. So monopolistic exploit the monopolistic exploitation. இந்த கான்செப்ட் யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. So இது Mrs. John Robinson சொன்னது. அதே மாதிரி output. So output of a minimum LAC is called idle output. So output of a minimum LAC is called idle output. So இதை ஞாபகம் வச்சுங்க. இது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கு எம் காசில் ஜான் எம் காசில் என்னென்ன கொடுத்தா நம்ம அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அந்த சம் பாயிண்ட் பாயிண்ட் பார்த்தோம். ஸோ மோனோசோனி மீன்ஸ் ஒன்லி பையர் அண்ட் டியோசோனி மீன்ஸ் 2 பையர். ஸோ அது ஞாபகம் மோனோசோனி மீன்ஸ் 1 பையர், டியோசோனி மீன்ஸ் 2 பையர். அதுவே எக்ஸஸ் கெபாசிட்டி இஸ் நாட் ஃபவுண்ட் ஒன்லி இன் தி பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஸோ எக்ஸஸ் கெபாசிட்டி இஸ் நாட் ஃபவுண்ட் ஒன்லி இன் தி பர்ஃபெக்ட் காம்படிஷன். இது ஞாபகம். இன் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் த காம்படிட்டர் ஹேஸ் அன் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் தி ப்ராடக்ட் குவாலிட்டி. ஸோ ப்ராடக்ட் குவாலிட்டியில் ஃபுல் கண்ட்ரோல். அதே மாதிரி இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ கான்ஸ்டேபிள் மார்க்கெட் மீன்ஸ் ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிஸ் ஆஃப் தி ஃபார்ம். அதனால இதை ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். Constable market. So இது கேட்பாங்க. According to the Chamberlain group, the equilibrium model at the all firm has a similar demand and cost curve. So similar demand and the cost curve. Okay. So இப்போ நம்ம இதுக்கு நிகரான ஒரு MCQs நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்துருப்போம் என்னென்ன நம்ம கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம பின்னாடி போய் ரீகால் பண்ணுறத விட MCQs பார்த்தா நமக்கு ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ பார்ப்போம் MCQs. ஸோ ஃபர்ஸ்ட் டிமாண்ட் கவுண்டர் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். ஸோ டிமாண்ட் கவுண்டர் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் நீங்களே ஆன்சர் பண்ணி பார்ப்போம். டிமாண்ட் கவுண்டர் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் less elastic, more elastic, unitary elastic, or perfect elastic. Monopolistic competition demand எப்படி இருக்கும்? ஓகே, வெரி குட். அடுத்து எக்ஸிஸ்ட் கெபாசிட்டி. ஸோ இப்போ நம்ம படிச்ச இதுல இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். எக்ஸிஸ்ட் கெபாசிட்டி ஆர் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸிஸ்ட் கெபாசிட்டி. நான் இப்போ சொன்ன எக்ஸிஸ்ட் கெபாசிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னன்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸிஸ்ட் கெபாசிட்டி எதோட டிஃபரன்ஸா இருக்கும்? ஓகே, ஆப்டிமம் அவுட்புட் அண்ட் ஆக்சுவல் அவுட்புட். ஓகே, வெரி குட். மூணாவது எக்ஸிஸ்ட் கெபாசிட்டி இம்ப்ளைஸ். எக்ஸிஸ்ட் கெபாசிட்டி இம்ப்ளைஸ்
லாஸ்ட்ல முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் படிச்சோம். எக்ஸஸ் கெபாசிட்டி இம்ப்ளைஸ் ஓகே வெரி குட் வேஸ்ட் ஆஃப் ரிசோர்சஸ். The concept of an product differentiate was developed by product differentiate யார் டெவலப் பண்ணது? ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேட் யார் டெவலப் பண்ணது? ஓகே வெரி குட் சாம்பிளிங் டெவலப் பண்ணது. ஓகே நல்ல கிளாஸ் நல்லா நீங்க லிசன் பண்ணிருக்கீங்க. லிசன் பண்ணனால தான் நமக்கு டக்கு ஆன்சர் பண்ண முடியுது. ஓகே மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் occur when there is a interplay of dash. மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் occur when there is a interplay of monopolistic competition occur. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓகே 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 காம்படிட்டிவ் போஸ்ட். ஓகே அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்க. அண்டர் தி மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் under the monopolistic form the owning to the product differential each form has dash. Under monopolistic form see partial control over the price. உங்களுக்கு என்ன partial control மேம் partial control over the price. நம்ம ஸ்டார்டிங்லேயே படிச்சோம் partial control over the price. ஓகே அடுத்து in the long run under the monopolistic competition the profit are maximize or loss or the minimize when. லாங் ரன்ல பாத்தீங்கன்னா ஓகே வெரி குட் பி MR is equal to AC is equal to AR கரெக்ட். ஓகே வெரி குட். ஸோ 8th கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸஸ் கெபாசிட்டி இஸ் அ டேஷ். 8th கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸஸ் கெபாசிட்டி எப்போ வரும்? ஷார்ட் ரன் லாங் ரன் போத் ஆர் நன். ஏற்கனவே சொன்ன இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படி. ஓகே வெரி குட் லாங் ரன் எக்ஸஸ் கெபாசிட்டி அக்கர்ஸ் இன் தி லாங் ரன். ஓகே அண்டர் ஷார்ட் அண்ட் monopolistic form can attain. Under short and the monopolistic form can attain. 9th one answer பண்ணுங்க. Under short and the monopolistic form can attain. Under short and monopolistic can attain any of an above possibility. மூணுமே வரும். ஷார்ட் ரன்ல பாத்தீங்கன்னா மூணுமே வரும்னு சொல்லிருக்கோம். நார்மல் ப்ராஃபிட் வரும், சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் வரும், மினிமம் லாஸ் வரும். So any of an above is possible. So 10th one answer பண்ணுங்க. 10th one answer பண்ணுங்க. According to Chamberlain under monopolistic market the number of an firm are called. Okay very good group monopolistic form the number of an firm are called group. ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம நல்லபடியாக இந்த டாபிக் பார்த்தோம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டைம் நம்ம அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆஃப் அண்ட் மார்க்கெட் பார்ப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.